மேகம் என் தலைமேல். கண்டத்தனமான போதகங்கள் செவிகளை விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் வாழுகின்ற நாட்களும் நாங்கள் ஊழியம் செய்கிற நாட்களும் இறுதி நாட்களாய் இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ராஜ்யத்தை சொல்ல வேண்டிய நாட்களாய் இருக்கின்றது. ஆனால் உதவி செய்ய முடியாது. அந்த நேரத்தில் திடீரென்று திருமண வீட்டில் திராட்சரசம் முடிந்து போய்விட்டால் திராட்சரசத்தை கொண்டு வர எந்த வழியும் இல்லை. இனிமேல் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை என்ற ஒரு நிலை வரும் வரை ஆண்டவர் வீட்டுக்குள்ளே பாவம் படுத்து கிடக்கின்றது. அந்த அளவுக்கு பாவம் லைஃப் ஸ்டைலாய் மாறிவிட்டது. தங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை நாளாந்த வாழ்க்கையை பாவம் மாறிவிட்டது. அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு நாட்களிலே நீங்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை நம்புகின்ற போது, அவருடைய விசுவாசம் வைக்கின்ற போது, அவரை நீங்கள் நம்புகின்ற போது, அவரை நீங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொள்கின்ற போது, அவரை சொந்த தெய்வமாக மனதார நீங்கள் விசுவாசிக்கின்ற போது உங்களுடைய காரியங்களை வாய்க்கப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று ஆண்டவருடைய ஆலயத்தை கள்ளர் பொருளாய் மாற்ற வேண்டாம். உங்களுக்கு விருப்பமானவற்றை சபையிலே செய்ய வேண்டாம். சபை தேவனுடைய வீடாய் இருக்கிறது, ஜெப வீடாய் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மாத்திரம் சபையிலே நடக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான செய்திகள் மாத்திரம் சபையிலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மறுபடியுமாய் எலோகிம் நாட்சத்திர சுவிசேஷ சபையின் இயேசு கிறிஸ்துவின் இதய துடிப்பு என்னும் தொலைக்காட்சி ஊழியத்தினூட உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். கடந்த வாரங்களிலே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த கழுதையிலே பிரயாணம் செய்த அந்த சம்பவத்தை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் தேவை என்கின்ற தலைப்பிலே நாங்கள் செய்தியை பார்த்தோம். இரண்டாவதாக சுவிசேஷம் என்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுமக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளிலும் நாங்கள் மனதுருக்கம் என்கின்ற இயேசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானிக்க போகின்றோம். அதற்காக நாங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து நாங்கள் 44வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிப்போம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். கண்களை மூடிச்சாங்க. இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மறுபடியுமா இந்த நாளுக்கான நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்முடன் தானே உண்டு தகப்பனே. பரிசுத்தரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை விடுவிக்கும் ஐயா. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கூடி வந்திருக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. எங்கள் தகப்பனே, இந்த வார்த்தையை பேசுகிற என்னோடும் ஆண்டவர், இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அப்பா நீங்க கூட இருந்து உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்கள் பேசாவிட்டால் ஆண்டவரே எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல், உம்முடைய அபிஷேகம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது ஐயா. பரிசுத்தரே, இந்த வார்த்தையை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் உங்க ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் வாசித்தோம், அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். முதலாவதாக நாங்கள் பார்த்தது சுவிசேஷம் என்கிற இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுமக்க வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த கழுதை சுமந்து கொண்டு போகின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
இந்த எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றார். ஆண்டவர் அந்த நகரத்தை பார்த்தபோது அவருக்குள்ள ஒரு மனதுருக்கம் வந்தது. மனதுருக்கம் வந்து அந்த நகரத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுதார். அதன் பின்பதாக சொல்லுகின்றார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை நெருக்கி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இதை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு சில வேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோபத்திலே சொல்லுகின்றார், எருசலேம் நகரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாததினாலே, அவரை அறிந்து கொள்ளாததினாலே ஆண்டவர் கோபத்தில் ஒரு சாபத்தை சொல்லுவது போல நாங்கள் நினைக்கலாம். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்தில் நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருதயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யோசித்து பார்க்கலாம். யூத மக்கள் அந்த நாட்களிலே மேசியா தங்களுக்காக வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். வேதத்திலே முன்னுரைக்கப்பட்ட மேசியா இந்த பூமியிலே வந்து பிறந்து தங்களை மீட்டுக் கொள்ளுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையாகவே மேசியா வந்தாயிற்று. அவர்களை சந்திக்கின்ற மேசியா வந்தாயிற்று. ஆனால் அவர்கள் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் அதை நினைத்து கண்ணீர் விட்டார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களாய் அவர்கள் மேசியா வருவார், எங்களை மீட்டுக் கொள்ளுவார் என்று சொல்லி காத்து கிடந்தார்கள். ஏன் இப்பொழுதும் கூட யூதர்கள் மேசியா வருவார் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கின்றார்கள். யோசித்து பார்த்தால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த மக்களை பார்த்து மனதுருக்கம் வந்தது. உண்மையாகவே ரட்சிப்பு வந்துவிட்டது, உண்மையாகவே விடுதலை வந்துவிட்டது. ஆனால் இந்த ஜனங்கள் தன்னை அறியவில்லையே என்று சொல்லி ஆண்டவருக்கு மனதுருக்கம் வந்தது. கண்ணீர் விட்டு அழுதார். தன்னுடைய நகரத்தை பார்த்து, தான் நேசிக்கின்ற அந்த நகரத்தை பார்த்து, எருசலேமிலே தேவாலயம் இருக்கின்ற நகரத்தை பார்த்து ஆண்டவர் மனதுருங்கி கண்ணீர் விட்டு அழுதார். பாருங்கள், இந்த மனதுருக்கத்தை நாம் சுமக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கின்றோம். எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுமக்கின்றோம்? இந்த மனதுருக்கம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுமக்க வேண்டும். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையாய் இருக்கின்ற போது, அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாய் இருக்கின்ற போது, இந்த மனதுருக்கம் நிறைந்த ஒரு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை பார்க்கின்ற போது, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை பார்க்கின்ற போது, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளை பார்க்கின்ற போது நமக்கு மனதுருக்கம் வர வேண்டும். பாருங்கள், இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் என்று சொல்லி சொல்லுகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்தார். அவர் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அவர் மறுபடியும் வரப்போகின்றார். அந்த சுவிசேஷத்தை நாம் சொல்லுவது நம்முடைய கடமை. ஆனாலும் எத்தனையோ தடவைகள் நாங்கள் சொல்லியும், எத்தனையோ தடவைகள் நான் சுவிசேஷத்தை சொல்லியும் இன்று பல பேர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு கோபம் வரக்கூடாது, மனதுருக்கம் வர வேண்டும். நம்ம சுற்றி இருக்கின்ற மக்களை பார்க்கின்ற போது, பாவத்திலே வாழுகின்ற மக்களை பார்க்கின்ற போது, கட்டுக்களோடு வியாதிகளோடு விடுதலை அடைய முடியாமல் வாழுகின்ற மக்களை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு மனதுருக்கம் வர வேண்டும். என்று நீங்கள் உலகத்திலே போய் சென்று பார்க்கலாம். எத்தனையோ வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து, விக்கிரக ஆராதனைகளுக்கும் விபச்சாரங்களுக்கும் வேசித்தனங்களுக்கு ஒப்பு கொடுத்து என்று தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் அந்த பிள்ளைகளை பார்க்கின்ற போது மனது உருக வேண்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் செய்வதை பார்த்து நமக்கு மனதுருக்கம் வர வேண்டும்.
ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மிகவும் இயேசு கிறிஸ்துவை போல மனது உருகுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையாய் ஒரு மகனாய் மாற வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று மிகவும் மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இன்று கிறிஸ்தவ ஆலயங்களிலும் கிறிஸ்தவ சபைகளிலே கிறிஸ்தவ ஊழியம் செய்கிற பிள்ளைகள், போதகர்கள், மூப்பர்கள் மிகவும் முரட்டாட்டம் நிறைந்தவர்களாய், ஒரு அன்பை வெளிக்காட்ட முடியாதவர்களாய், மிகவும் ஒரு மனதிருக்கம் இல்லாத கடின இருதயம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சட்டென்று கோபப்படுகின்றவர்களாய், ஒரு மனிதனை மன்னிக்க முடியாதவர்களாய், ஒருவன் செய்கின்ற பாவத்தை புரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு விடுதலை கொடுக்க தெரியாதவர்களாய் நாங்கள் இன்று மிகவும் கடின இருதயம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி வாழவில்லை. தன்னுடைய நகரத்தை பார்த்து அவர் மனதுருகினார். தன்னுடைய நகரத்தை பார்த்து மனதுருகினார். உனக்கு கிடைத்த இந்த நாளாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவன் நீ அறிந்திருந்த நலமாயிருக்கும் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாங்கள் சுவிசேஷம் சொல்லி 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 ஒரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவிட்டால் நாங்கள் கோபப்படுகின்றோம். இன்று பல பேர் நம்மளோடு வாதாடுவதற்கு வருவார்கள். கிறிஸ்தவம் போய், இயேசு கிறிஸ்து போய், மற்ற மதங்கள் தான் உண்மை என்று சொல்லி வாதாடுவதற்காக பல பேர் வருவார்கள். நான் கோபப்பட்டு போகின்றோம். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையும் மனதுருக்கம் நிறைந்தவர்களை வாழ வேண்டும். என் தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் மனதுருக்கம் நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். இயல்பாகவே மனிதர்களுக்குள் இந்த மனதுருக்கம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம், அன்று ஆதாமியுடைய மகன் அவன் கொல்லப்பட்டான். ஆபேல் கொல்லப்பட்டான். காயினால் கொல்லப்பட்டான். மனதுருக்கம் இல்லை. சொந்த சகோதரனை நேசிக்க முடியாதபடி இருதயம் முகநாடி வேறுபட்டு அவன் தன்னுடைய சொந்த சகோதரனை கொன்று போட்டான். மனதுருக்கம் அந்த இடத்திலே தொலைந்து போனது. எப்பொழுது பாவம் இந்த உலகத்திற்குள்ளே வந்ததோ அன்று மனதிருக்கம் தொலைந்து போய்விட்டது. சொந்த சகோதரனை நேசிக்க கூடாதபடி மனதிருக்கம் தொலைந்து போய்விட்டது. முகநாடி வேறுபட்டு விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழக்கூடாது. மனதிருக்கம் நிறைந்தவளை வாழ வேண்டும். நம்முடைய சமுதாயத்தை பார்க்கின்ற போது, நம்முடைய சொந்த பந்தங்களை பார்க்கின்ற போது மனதிருக்கம் வர வேண்டும். இவர்கள் சுவிசேஷத்தை அறிந்தால் நலமாய் இருக்குமே. இவர்கள் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டால் நலமாய் இருக்குமே. இவர்கள் இயேசுப்பாவை புரிந்து கொண்டால் நலமாய் இருக்குமே. ஐயோ, இவர்கள் ஆண்டவரை அறியவிட்ட நரகத்துக்கு போய்விடுவார்களே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை சுத்திகரிக்காவிட்டால் நரகத்துக்கு போய்விட மனதிருக்க நமக்குள்ளே நாளாந்தம் பெருக வேண்டும். இந்த சபைகளிலே மனதிருக்கமான பிரசங்கங்கள் செய்யப்பட வேண்டும். இன்று சபைகளிலே மிகவும் மனதிருக்கமான செய்திகள் சொல்லப்பட வேண்டும். இன்று சபைகளிலே சொல்லப்படுகின்ற செய்திகள் என்ன? மனிதர்கள் இருதயத்தை உடைக்கின்ற அளவுக்கு, வந்து கேட்கின்ற பிள்ளைகள் இருதயம் நொந்து போன்ற அளவுக்கு செய்திகள் சொல்லப்படுகின்றது. மனதிருக்கம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் தெரியும். அவர் மனது உருகி அவர் அற்புதங்களை செய்தார். மனது உருகி அவர் பாவிகளை நேசித்தார். இன்று பாவம் செய்கின்றவர்களையும் பாவிகளையும் நேசிப்பதற்கு நமக்கு இருதயம் இல்லை. இன்று எத்தனையோ பேர் சுவிசேஷம் சொல்ல தெரியாமல் முரட்டாட்டமான வார்த்தைகளை பேசி மிகவும் மிகவும் பாரதூரமான இருதயத்தை நோகடிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசி இன்று அநேகம் பேரை ரட்சிப்பில் இருந்து மிகவும் தூரமாக்கி விட்டார்கள். மனதிருக்கம் இல்லை. காரணம் என்ன? மனதிருக்கம் இல்லை. ஆண்டவர் பாவிகளுடைய நண்பன் என்று அழைக்கப்பட்டார். பாருங்கள், சகேயுவை எல்லாரும் வெறுத்து தள்ளினார்கள். ஆண்டவர் அந்த வீட்டிலே போய் தங்கினார். மனதுருக்கம். அதற்கு காரணம் என்ன? மனதுருக்கம். அன்று பெபஸ்தார ஸ்திரீ விபச்சாரத்திலே பிடிபட்ட போது எல்லோரும் கற்களோடு வந்து நின்றார், அவர்களை கல்லெறிந்து கொல்லும்படியாய். மனதுருக்கம் இல்லை, தொலைந்து போய்விட்டது. நன்றாய் வேதத்தை அறிந்தவர்கள் தான், தேவனுக்கென்று வாழவனோடு வைராக்கியம் படைத்தவர்கள் தான் கற்களோடு நின்றார்கள் அந்த பெண்ணை கொலை செய்யும்படியாய். காரணம் என்ன? மனதிற்கும் தொலைந்து போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களை கொல்லும்படியாய், அந்த கல்லை இருந்து கொல்லுவது போல ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து எறிந்து கொல்லும்படியாய் நாங்கள் மனதிற்கு மற்றவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண் மேல் மனதுருகி அவளை காப்பாற்றினார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி அந்த பெண்ணை காப்பாற்றினார். இன்று நீங்களும் நானும் இந்த மனதுருக்கம் நிறைந்த இயேசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டும். இன்று எத்தனையோ முரட்டாட்டங்கள், எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ கோபங்கள், எத்தனையோ தர்க்கங்கள், எத்தனையோ வாக்குவாதங்கள் குடும்பங்களிலே, சபைகளிலே, இன்று மற்றும் வேலை ஸ்தலங்களில் எத்தனையோ விதமான சண்டைகள், கூக்குரல்கள். காரணம் என்ன? மனதிருக்கம் தொலைந்து போய்விட்டது. கணவன் மனைவியின் மேலே மனதுருக்கம் இல்லை, பிள்ளைகள் மேலே மனதுருக்கம் இல்லை, மனைவி கணவன் மேலே மனதுருக்கம் இல்லை. ஒருவன் ஒரு தவறு செய்கின்ற போது அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, அதை மன்னித்துக் கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? மனதுருக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எனக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை போல மனதுருக்கம் வர வேண்டும். ஒரு மகன் ஒரு மகள் தவறு செய்கின்ற போது மனதுருகி அவளுக்கு புத்தியை எடுத்து சொல்ல வேண்டும், அவன் வார்த்தையை போதிக்க வேண்டும். கண்டிப்பா இருக்க வேண்டும், உண்மைதான். கடினமான வார்த்தைகளை சொல்லி பிள்ளைகளை கண்டிப்பாய் நடத்த வேண்டும், உண்மைதான். பிரம்பை கையாள வேண்டும், உண்மைதான். ஆனாலும் மனதுருக்கத்தின் அடிப்படையிலே ஒன்றை செய்ய வேண்டும். இந்த பிள்ளையை தண்டிக்காவிட்டால் இவன் மிகவும் பிரதான பாவியாகி விடுவானே என்று சொல்லி மனதுருகித்தான் நான் அந்த பிள்ளையை கண்டிக்க வேண்டும். அன்பான தகப்பன்மாரே, உங்கள் குடும்பங்களே மனதுருக்கம் ஊற்றப்படட்டும். அன்பான கணவன்மாரே, உங்கள் குடும்பங்களை மனதுருக்கம் ஊற்றப்படட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை கொண்ட நீங்கள் மனதுருக்கமாய் வாழ பழகுங்கள். மனதுருக்கம் தொலைந்து போய்விட்டது. சுவிசேஷமும் அப்படித்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் என்ன நடக்க போகுது என்று சொல்லி. அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லுதான் செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்று சொல்லி. ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும் எருசலேம் படப்போன்ற நிலைமை தெரியும், அந்த நகரத்தை சிதறடிக்க போறான்னு தெரியும். அதனால் மனதுருகி சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் மிகவும் அவர்கள் பாரதூரமான முடிவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். தன்னை மறுதளிப்பதினாலே இவர்கள் மிகவும் பிரச்சனைக்குள் உள்ளாகுவார்கள் என்று அவருக்கு தெரியும். மிகவும் பாரதூரமான பிரச்சனைகளை, மிகவும் பாரதூரமான நியாய தீர்ப்புகளை சந்திப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால நான் மனதுருகினார். உனக்கு கிடைக்கும் இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்று நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகின்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை மனவாட்டிய சபை எடுத்துக்கொண்டு செல்ல போகின்றார். அது நமக்கு தெரியும். ஆனாலும் தேவனை அறியாத பிள்ளைகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் விடுபட்டு போய் விடுவார்கள். நரகத்துக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதை யோசிக்கின்ற போது நமக்குள் ஒரு மனதுருக்கம் நெருக்க வேண்டும். நமக்குடைய மனதுருக்கம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மனதுருகி ஜெபிக்கின்ற அந்த இருதயம் நமக்கு வர வேண்டும். மனதுருகி ஜெபிக்கின்றோம். சிந்தித்து பாருங்கள். நான் வேதத்தில் இருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். யூதா எழுதின நிருபத்திலே 22வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். பாருங்க, யூதா பொதுவாக ஒரு நிருபத்தை எழுதுகின்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும் எழுதுகின்றார். பாருங்க, அதுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது, கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவராய்ந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. இந்த உலகத்திலே பல பேர் இருக்கின்றார்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கின்ற பல பேர் தோன்றுவார்கள். தங்களுடைய இச்சைகளின்படி நடக்கிறவர்கள், ஜென்ம சுபாவம் ஆவி இல்லாதவர்கள்,
பரிசுத்த ஆவி இல்லாவிட்டால் ஒருவனுக்குள்ளே மனதிற்கும் வர முடியாது. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இச்சை அடக்கம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் இந்த மனதிற்கும் நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். பாருங்கள், அவர் சொல்லுகின்றார் இந்த இடத்திலே, சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. நமக்கு உலக மக்களை பார்க்கின்ற போது, ஆண்டவர் அறியாத பிள்ளைகளை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு மனதிற்கு இரக்கம் வர வேண்டும். இரக்கம் வந்து அவளை ரட்சிப்பதற்குரிய முயற்சிகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளுக்கும் இந்த மனதிற்கம் வர வேண்டும். உலகத்தை பார்க்கின்ற போது, ஆண்டவரை அறியாத பிள்ளைகளை பார்க்கின்ற போது, ஆண்டவரே இந்த ஆத்துமாக்கள் அழிந்து போகின்ற அந்த மனதிற்கம் வந்து நாங்கள் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கின்ற பிள்ளைகளாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் நீங்களும் நானும் சுமக்க வேண்டும். நம்முடைய சுயநலத்துக்கான ஒரு இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுமக்க கூடாது. நானும் என் குடும்பமும் நன்றாக இருந்தால் போதும் என்கிற ஒரு இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சுமக்க கூடாது. நாங்கள் மனதிற்கும் நிறைந்த நம்மோடு சேர்த்து ஒரு சிலரை ஆகிலும் இந்த பாவத்திலே இருந்து, நரகத்திலே இருந்து, ஆக்கினியிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும்படியான ஒரு மனதிற்கு நிறைந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சுமக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள், நீங்களும் நானும் என்று என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு சிலரையாகிலும் அக்கினியிலிருந்து ரட்சித்துக் கொள்ள வேண்டும். நரகத்தில் இருந்து, பாவத்திலிருந்து ரட்சித்துக் கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பாவத்திலே வாழுகிற பிள்ளைகளை பார்க்கின்ற போது, மிகவும் விபச்சாரத்திலே, வேசித்தனத்திலே வாழுகிற பிள்ளைகளை பார்க்கின்ற போது நமக்கு இந்த மனதுருக்கம் நமக்கு அப்படியே நெருக்கி ஏவ வேண்டும். அவர்களுக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் வாழுகின்ற எந்தெந்த தேசத்திலே வாழுகின்றீர்களோ அந்தந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். சிலரையாயிரும், ஒரு சிலரையாயிரும் நரகத்தில் அக்கினியிலிருந்து ரட்சித்துக் கொள்வதற்கு அந்த மனதிருக்கத்தை தாங்கள் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். மனதிற்கு நிறைந்தவளை வாழுங்க. ஏசப்பாவை பாருங்க, மனதுருகினார், பாவிகள் மேல மனதுருகினார். நாங்கள் பார்க்கிறோம், ஓசியா தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கின்றது, எப்ராஹிமை நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி கைவிடுவேன், உன்னை எப்படி நான் மறந்து போவேன், உன்னை நான் எப்படி ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இருதயம் தனக்குள்ளே குழம்புகின்றது, பரிதாபம் பொங்குகின்றது ஆண்டவருக்கு. எப்ராஹிம் இஸ்ரவேலும் தேவனை விட்டு பின்வாங்கினது, பாவம் செய்தார்கள். ஆனால் அவரை அழித்து விட ஆண்டவருக்கு மனமில்லை. அதுதான் ஆண்டவருடைய இருதயம் மனதுருக்கம் நிறைந்த தேவன், இரக்கமும் மனதுருக்கமும் நிறைந்த தேவன். பாவிகளை அவர் அப்படியே நரகத்திலே தள்ளிவிட ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. மனதிற்கும் நிறைந்து காணப்பட்டார். எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயம் குழம்பினது. ஆண்டவருடைய இருதயம் தனக்குள்ளே பரிதாபத்தினாலே பொங்கினது. அந்த இருதயம் நமக்குள்ளே வர வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், ஒவ்வொரு மூப்பர்களுக்கும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் இந்த மனதிற்கும் நமக்குள்ளே பொங்க வேண்டும். வாலிபர்களை தாய் செய்து வெறுக்காதிருங்கள். பாவம் செய்கின்ற வாலிபர்களை உலகத்திலே மிகவும் பிடிபட்டு கண்டு இன்று அடிமைத்தனத்திலே வாலிபர்களை பார்க்கின்ற போது கோபம் கொள்ள வேண்டாம். அவளை பார்த்து மனதிற்கம் கொள்ளுங்கள். அவள் அறியாமல் செய்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போதும் கூட, கடைசி தருவாயிலும் தன்னுடைய ஜீவன் போகும் போதும் கூட ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அறியாமல் செய்கிறார்கள், மன்னியும் என்று சொல்லி சொன்னார். மனதிற்கத்தை வெளிப்படுத்தினார். தன்னை கொலை செய்தவர்களை பார்த்து, தன்னை அடித்து நொறுக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அறியாமல் செய்கிறார், மன்னியும் என்று சொல்லி. அருமையான கிறிஸ்தவ பிள்ளைகளே, நம்முடைய சிந்தனை மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய லைஃப் ஸ்டைல் மாற வேண்டும். இந்த கிறிஸ்தவன் கட்டுப்பாடா இருக்க வேண்டும், உண்மைதான். மிகவும் ஒழுக்கமுள்ள இருக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் மனதுருக்கத்தை நீங்கள் மறந்து விட வேண்டாம். மனதுருக்கமாய் வாழ நாங்கள் கற்றுக்கொள்ளுவோம். சபையின் மேல, சபை விசுவாசிகள் மேல, சபையில் உள்ள பிள்ளைகள் மேல, ஊழியர்கள் மேல, குடும்பத்தின் மேல, கணவன் மேல, மனைவி மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல, நம்முடைய நண்பர்கள் மேல, நம்முடைய சுற்றத்தார் மேல நமக்கு மனதிற்கம் வர வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் வாழ்ந்தார். தான் யார் யாரை நாம் சந்தித்தாரோ அவர்களோட தன்னுடைய மனதிற்கத்தை வெளிப்படுத்தினார். மனதிற்கத்தை நாங்கள் சுமக்க வேண்டும். மிகவும் மிகவும் பிரதானமான ஒரு விஷயம், ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைக்கும் இருக்க வேண்டிய விஷயம் இந்த மனதுருக்கம். முரட்டாட்டங்களை விட்டு விடுங்கள்.
மன்னியாத தன்மைகளை விட்டு ஏன் குடும்பங்களுக்கு இன்னும் கசப்பு, ஏன் இன்னும் மன்னியாத தன்மைகள், ஏன் இன்னும் எரிச்சல்கள், கூக்குகள், ஏன் என்று சொன்னால் இந்த மனதுருக்கம் இல்லை. நம்முடைய இருதயம் கடினப்பட்டு கிடக்கின்றது. நம்முடைய இருதயம் மிகவும் கற்பாறைகளைப் போல கடினப்பட்டு கிடக்கின்றது. ஆண்டவர் நொறுங்குண்டது நறுங்குண்டதுமா இருதயத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று வேதம் சொல்கின்றது. நம்முடைய இருதயங்கள் நொறுக்கப்பட வேண்டும். மனதுருக்கம் நமக்குள்ளே பொங்கி வழிய வேண்டும். ஹல்லேலூயா. இன்று நீங்கள் இந்த செய்திக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. மனதுருக்கத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. உங்களுக்கு ஒரு சில வேளை கடின இருதயம் இருக்கும் சொன்னார், யார் மேலும் மனதுருக்கம் வரவில்லை என்று சொன்னார், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளுங்கள், அவர் நமக்கு உதவி செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் மனதிற்கும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவை சுமக்க வேண்டும். நம்முடைய இயேசப்பா மனதிற்கும் நிறைந்தவர், அன்பாகவே உள்ளதவர். நம் மனதிற்கத்தை நான் சுமப்பதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். இதுவரை நீங்கள் எப்படியும் வாழ்ந்திருக்கலாம், அதை விட்டு விடுங்கள். ஆனால் இனிமேல் ஆண்டவரே எனக்கு மனதுருக்கத்தை தாங்கப்பா. என்னுடைய குடும்பத்துக்குள்ளே, என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளே, சபை வாழ்க்கையில மனதுருக்கத்தை தாங்க ஆண்டவரே. வழியில வாழ்கிற பிள்ளைகளை பார்க்கின்ற போது, உண்மை அறியாத பிள்ளைகளை பார்க்கின்ற போது மனதுருகி அவனுடைய ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாலிபர்களை பார்க்கின்ற போது மனதுருக்கத்தை தாங்கப்பா ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக மனதுருகி ஜெபிக்கிறேன், அந்த வல்லமையை தாங்க ஆண்டவர். ஆண்டவரே, தேசங்களுக்காக, சமுதாயத்துக்காக, அழிந்து போகிற மக்களுக்காக ஆண்டவர் மனதுருகி ஜெபிக்கிற அந்த வல்லமை தாங்க. எங்கள் இருதயம் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே என்று நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் எங்கே இருக்கின்றீர்களோ, இது எந்தெந்த இடங்களில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்கள் எம்பி ஒப்புக் கொடுங்க. ஏசப்பா, நீங்கள் மனதுருக்கத்தை தாங்க சொல்லுங்க. இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நன்றி தகப்பனே. இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்டாண்டவரே, எந்தெந்த இடங்களில், எந்தெந்த தேசங்களில் இந்த செய்தியை கேட்கிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒரு இன்னும் புரியாத மனதுருக்கம் ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மனதுருக்கத்தினால் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. நாட்டின் மேல, தேசத்தின் மேல, குடும்பங்கள் மேல ஆண்டவரே, வெளியில வாழ்கிற பாவத்திலே வாழ்கிற வாலிபர்கள் மேலும் மனதுருக்கம் ஊற்றப்படட்டும். பரிசுத்தரே, முரட்டாட்டங்களை நீக்கி போடுங்க. யார் யாரெல்லாம் ஆண்டவர் கோபத்திலே பலவீனமாய் வாழுகிறார்களோ, மன்னிக்க முடியாதபடி பலவீனமாய் வாழுகிறார்களோ, ஒவ்வொரு பிள்ளைகளும் பலனை கொடுங்கப்பா. மன்னிக்கிற தன்மையை எந்த ஆண்டவரை அந்த வல்லமை கொடுங்க ஆண்டவர். ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளையும் ஆளுகை செய்யும்படியே ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த செய்தி ஒவ்வொரு பிள்ளை இருதயத்தில் கிரியை செய்யும்படியே ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் கண்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Okay. கூட போயிட்டா. முழங்கிடுவே சுவிசேஷம், சிறுமைப்பட்ட அனைவருக்கும் அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால்.